மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் அமுலில் உள்ள நிலையிலும் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான நேரடி மோதல் போக்கு நீடித்து வருவதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் கடற்படை தளங்கள் மற்றும் கன்னிவெடி அமைக்கும் திறன்கள் அளிக்கப்பட்டுவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்து வந்தபோதிலும் ஈரானின் சிறிய ரக படகுகளின் செயற்பாடுகள் அமெரிக்காவிற்கு தொடர்ந்து சவாலாக அமைந்துள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்படை சிறிய மற்றும் அதிவேக தாக்குதல் படைகளை இந்த மோதலில் முதன்மையாக பயன்படுத்துகின்றது. கடற்கரையோர சுரங்கங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த படகுகள் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் இருந்து தப்பித்துள்ளன. இவை மிக வேகமாக வந்து தாக்கிவிட்டு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்பும் ஸ்வர்மிங் எனும் தந்திரோபாயத்தை பயன்படுத்துகின்றன. அமெரிக்கா தனது துறைமுகங்கள் மீது விதித்துள்ள கடல்சார் முற்றுகைக்கு பதிலடியாகவும் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியும் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் மீண்டும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் விளைவாக நீரிணையை கடக்க முயன்ற குறைந்தது 2 வணிக கப்பல்கள் மீது சனிக்கிழமையன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 20% இந்த பாதை வழியாகவே இடம்பெறுகின்றது. அண்மையில் 8 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இப்பகுதியை கடந்த போதிலும் ஈரான் உடனடியாக தனது கட்டுப்பாட்டை அங்கு நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது நிலவும் சூழலானது ஒரு திறந்தவெளி போராக இல்லாமல் உலகின் மிக உணர்திறன் வாய்ந்த நீரிணையில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மோதலாக உருவெடுத்துள்ளதை சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன. வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலாக கடல்சார் கட்டுப்பாடு மற்றும் அழுத்தங்கள் மூலம் இரு நாடுகளும் தற்போது மோதி வருகின்றன.